பரிசுத்தராக வாழ்ந்தார். அவருடைய மரணம் மிகவும் விசேஷமாய் இருந்தது. அவரை சிலுவையில் அறைந்த பிலாத்து அவரை குற்றமற்றவர் என்று சாட்சி கொடுத்தான். அவரை சிலுவையிலே அறைந்த நூற்றுக்கு அதிபதி சம்பவங்களை பார்த்து நிச்சயமாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தைரியமாய் சொல்லுவேன், அவர் ஒப்பிடப்பட முடியாத தேவன் என்பதற்கு ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு சுபாவம், ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்தில் மிகவும் விசேஷமான செய்தி என்னவென்றால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். பொதுவாகவே அநேகர் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை நம்முடைய கிறிஸ்தவ சுவிசேஷத்தில் மிகவும் விசேஷித்தமானதாக அநேகர் கருதுகிறதில்லை, அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறித்து எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முடிவை குறித்தும் எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கருணாமூர்த்தி என்ற ஒரு பெரிய திரைப்படம் நம்முடைய தேசத்திலே, தமிழிலே, தெலுங்கிலே, அநேக பாஷைகளிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்டது. சமீபத்தில் ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு திரைப்படமாக த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது. கோடிக்கணக்கான மக்கள் அந்த திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறார்கள். இதை போன்ற எத்தனையோ படங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கை குறித்து எடுக்கப்பட்டாலும் நீங்கள் அந்த திரைப்படங்களை நீங்கள் பார்ப்பீங்களானா அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய அற்புதங்கள், இதையெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க எடுத்திருப்பாங்க. விசேஷமாக அதில் ரொம்ப ஹைலைட்டாக அவங்க காட்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசுவனுடைய பாடுகள், அவருடைய சிலுவை, அவருடைய மரணம், இந்த வேதனை, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ இதெல்லாம் அவங்க டீட்டெயில் பண்ணி வந்த பிறகு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் பார்த்தீங்களா, அந்த சம்பவம் வரும்போது மொத்தத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சம்பவத்தை படமாக்கி முடிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும், இயேசுவனுடைய மரணத்தை பார்க்கிலும் ரொம்ப விசேஷமான செய்தியின் தனித்தன்மை எங்க இருக்குன்னு சொன்னா அவருடைய உயிர்த்தெழுதலில் மாத்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார், மரித்தார் அப்படின்னு நம்புறது பெரிய காரியம் கிடையாது. அவர் ஒரு மனிதனாக பிறந்தார், ஒரு மனிதனாக பாடுபட்டு மரித்தார். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறந்தாங்க, எல்லாரும் மரித்தாங்க. தெய்வீகத்தன்மை உள்ளவர்கள் என்று பிறந்தவங்களும் பிறந்தாங்க, மரித்தாங்க. ஆனால் இயேசுவையும் மற்றவர்களையும் வித்தியாசப்படுத்தி நிறுத்துகிற ஒரு காரியம் உண்டானால் மற்ற எல்லாரும் மரித்தாங்க. ஆனால் இயேசுவோ மரணத்திலிருந்து உயிரோடு மறுபடியும் எழும்பி வந்தார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் தீர வாசிப்பீர்களானால் வேதத்திலே இதை போன்ற ஒரு அதிகாரம் எங்குமே இல்லை. எதிலே அது விசேஷம் என்று சொன்னால், இந்த அதிகாரம் கொஞ்சம் நீண்ட அதிகாரம் தான், 58 வசனங்கள் அதில் இருக்கிறது. இந்த முழு அதிகாரமும் ஒரே ஒரு கருத்தை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அது என்னவென்றால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். அந்த ஒரே கருத்தை முழு அதிகாரத்தில் அவர் விளக்கி எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இவ்வளவு தெளிவாக, விலாவாரியாக, விரிவாக எழுதுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன் அதை எழுத வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்தது என்று சொன்னால், நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் அங்கே இந்த கொரிந்து சபையிலே ஒரு பிரச்சனை இருந்தது. அதை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்போ இந்த சபையில ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த சபையார் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொண்டா கூட ஒரு காரியத்தை அங்கீகரிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, விசுவாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னா, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை குறித்த சத்தியத்தை அவங்களால என்ன பண்ண முடியலன்னா முழுவதுமாக அங்கீகரிக்க முடியல, முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் நினைக்கிறேன் இந்த கொரிந்து சபை என்பது அன்றைய காலத்தினுடைய கிரேக்க கலாச்சாரத்தின் மைய இடமாக இருந்த ஒரு பட்டணம் கொரிந்து. இந்த கிரேக்க கலாச்சாரம் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை விசுவாசித்தது, அதை பறைசாற்றினது. இந்த பின்னணியில தான்
இந்த கொரிந்து சபையின் விசுவாசிகள் வளர்ந்து வந்தார்கள். இந்த கிரேக்கர்களுடைய தத்துவம், பிலாசபி என்னவென்று கேட்டால், எது எல்லாம் மாம்சத்தில் அல்லது சரீரத்தில் இருக்கிறதோ அது எல்லாமே பொல்லாததுதான். எனிதிங் தட் இஸ் பிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் இஸ் ஈவில். எந்த பொருளும் எந்த உயிரும் அது தீமையானது, அது கரைபடிந்தது, பாவமானது. எது ஆவியாக மாறுகிறதோ, எது இந்த சரீரத்தினுடைய கட்டமைப்புகளை அது தாண்டி செல்லுகிறதோ அதுதான் தூய்மையானது, அதுதான் நல்லது என்கிற அந்த கிரேக்க தத்துவத்தை அவர்கள் பின்னணியாக கொண்ட ஒரு மக்கள் தான் இவர்கள். ஆகவே கிரேக்க தத்துவ ஞானிகள் என்ன போதித்தார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் பொல்லாதவன் தான். ஆனா என்றைக்கு இந்த சரீரத்தை விட்டு அவன் பிரிந்து என்றைக்கு அவன் ஆவியாக மாறுகிறானோ, அவன் அடுத்த உலகத்துல தான், இந்த சரீரம் இல்லாத ஒரு உலகத்துல தான் அவன் தூய்மையா இருக்க முடியும், அவன் மேன்மையா இருக்க முடியும், அவன் உன்னத நிலையை அடைய முடியும் அப்படின்றத கிரேக்க தத்துவ ஞானிகள் அவங்க போதித்தாங்க, விசுவாசித்தாங்க. ஆகவே இந்த கிரேக்க மக்கள் பொதுவாக எதை நம்புனாங்கன்னு சொன்னா, உயிரோடு இருக்கும் போதல்ல, உயிரோடு இருந்து பின்பு மரித்துட்டா இந்த சரீரத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஆவிகளா சுற்றி வருவோம், அந்த உலகத்துல தான் நமக்கு பூரண நன்மையான ஒரு உயர்வு இருக்கிறது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதனால இவங்க இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னா, ஐயோ திரும்ப சரீரம் உயிரோடு எழும்புது, இந்த செத்துப்போன சரீரம் திருப்பி உயிர் அடையுது அப்படின்னா, ஐயோ அப்போ நம்ம தீமை விட்டே வெளியே வர முடியாது போல இருக்கு. அப்போ ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்றவர் சரீரத்தில் வர்றது பிரச்சனை இல்லை, ஆனா அவர் சரீரத்திலிருந்து மாம்சத்திலிருந்து விடுபட்டு அவர் என்றைக்கு ஆவியா மாறிடுறாரோ அன்னைக்கு தான் அவர் நல்லவரா மாறுவாரு அப்படின்ற ஒரு தத்துவம் அவங்க பின்னணியில் இருந்ததுனால இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற சத்தியத்தை அவங்க முழுவதுமா ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன நம்புனாங்கன்னு சொன்னா, இயேசு என்னவா மாறிட்டாருன்னா, சரீரத்தில் வந்தாரு, பாவத்தை சுமந்தாரு, ஆனா மரிச்ச பின்பு ஆவியா மாறிட்டாரு. இப்போ ஆவியா இருக்கிறதுனால அவர் யாரு, ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு இப்போ அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிற நிலைக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. ஆனா வேதம் என்ன போதிக்கிறது, நம்முடைய கிறிஸ்தவ உபதேசம், வேதத்தின்படி நாம் என்ன போதிக்கிறோம் என்று கேட்டால், இயேசு சரீரத்தில் நம் நடுவிலே வாழ்ந்தார், இந்த மாம்ச சரீரத்தில் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் இந்த மாம்ச சரீரத்தில் மரணத்தை சுமந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் என்ன செய்தார்னா, இந்த மரித்த சரீரம், இயேசுவின் மரித்த சரீரம் என்ன செய்ததுன்னா, மறுரூப சாயலோடு புதிய ஒரு ரூபம் எடுத்து மறுபடியுமாக அவர் உயிரோடு எழுந்தார். அவர் மாம்சத்தில் தன் சரீரத்தில் பெற்றிருந்த அதே காயங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காண்பிக்கிற நிலையிலே அவர் இருந்தார். அவர் இன்றைக்கும் அதே சரீரத்தோடு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ஒரு நாள் இதே உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர் மத்திய ஆகாயத்திலே தோன்றுவார், மீண்டும் நம்மை அழைத்து செல்லும்படி நம்ம மத்தியிலே திரும்ப வருவார் என்பதுதான் வேதத்தினுடைய சத்தியம். ஆனால் இந்த கிரேக்கர்களால் இதை அங்கீகரிக்க முடியல. இயேசு ஆவியா போயிட்டாருன்னா அவங்க நம்புவாங்க, ஆனா இதே சரீரத்தில் உயிரோடு எழும்பினாரு அப்படின்றது அவங்களால விசுவாசிக்க முடியல, அவங்களால நம்ப முடியல. கிறிஸ்தவ உபதேசத்தினுடைய மேன்மை என்னவென்றால், மரித்தவர் மத்தியிலே ஜீவன் உள்ளவர்களை எப்படி தேட முடியும்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பி விட்டார். அல்லேலூயா! நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பதுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மத நம்பிக்கைகளிலும் வேறுபட்ட சத்தியம் என்பதை நீங்கள் மறந்துவிடவே முடியாது. நீங்கள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின், இந்திய மத போதகர்களுடைய பின்னணியிலிருந்து நீங்க மரணத்தையும் நீங்கள் உயிர்த்தெழுதலையும் நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. மரித்தவர்கள் திரும்ப உயிரோடு எழும்புவாங்கன்ற கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது, அந்த சத்தியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, மறுபிறவி எடுப்பாங்க, ரீஇன்கார்னேஷன். அதாவது நீ நல்லவனா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டீன்னா நீ நல்ல ஒரு நிலைக்கு நீ மேல போலாம். நீ சரியா வாழலைன்னா நீ ஒரு ஆடாகவோ பன்னியாகவோ, நீ ஒரு எறும்பாகவோ, நீ ஒரு கரப்பம்பூச்சியாகவோ மாறிடுவ. அப்போ நம்ம மறுபிறவி எடுப்போம் அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அப்போ நீ நல்ல மாடா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான அடுத்த லெவலுக்கு நீ போகலாம். நீ அதுல கொஞ்சம் பெட்டரா ஆனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீ அதிகமாக என்ன பண்ணலாம், கடைசியில் பிரம்மனாக மாறிடலாம். ஆனா பைபிள் அப்படி சொல்லலை. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து
அவர் மரித்து மறு ஜென்மம் எடுக்கல, மறுபிறவி எடுக்கல, அவர் மறுபடியும் சரீரத்தில் உயிரோடு எழும்பி நமக்கு முன்பாக தோன்றினார். அல்லேலூயா. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாங்கள் உங்களுக்கு என்ன அறிவித்தோம், என்ன பிரசங்கம் பண்ணோம்னு சொன்னா, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து பின்பு 12 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு கடைசியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தரிசனமானார். அவரை தொட்டு பார்க்க முடிந்தது, அவரோடு உட்கார முடிந்தது, அவரை உணர முடிந்தது. நான் சொல்லுவேன், இந்த உயிர்த்தெழுதல் என்கிற செய்தி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சத்தியங்களிலும் மிகவும் விசேஷமானது. இந்த சுவிசேஷம் மிகவும் அருமையானது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த சுவிசேஷம் ஒரு தேவனற்ற மனிதனுடைய நாத்திகனுடைய நம்பிக்கையிலையும் ரொம்ப வித்தியாசமானது. என்னடா நாத்திகன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறது, ஒருவன் மரிச்சிட்டானா அவ்வளவுதான், அவன் இல்லாம போயிடுறான், அதுக்கப்புறம் அவன் எங்க போறானே தெரியாது, அவத்தோட அவனுடைய வாழ்க்கையே முடிந்து போகுது அப்படின்னு சொல்றான். கிரேக்கர்கள் என்ன சொன்னாங்க, ஆவியா மாறிடுவாங்க. இந்தியர்கள் என்ன சொல்றாங்க, மறுபிறவி எடுத்துருவாங்க. நாத்திகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. ஆனா நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையினால் கர்த்தர் நம்மையும் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. இதே சரீரத்தை தேவன் மறுரூபமாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. நம்முடைய ஆண்டவர் எதிலே விசேஷமானவர் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் மரித்தாங்க, மரிக்க போறாங்க. ஆனா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும்படி உயிரோடு எழுந்தவராய் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய இயேசுவில் உள்ள 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அவர் உயிரோடு எழுந்தது, அவருடைய தன்மைகள் 3 காரியங்கள், அவருடைய வாழ்க்கையின் சத்தியத்தை, அவருடைய உண்மையை, அவருடைய சத்தியத்தை 3 காரியங்களை இது வெளிப்படுத்துகிறது. எனக்கு அது படிக்கும் பொழுது ரொம்ப ஆறுதலாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகாக வர்ணித்து எழுதுகிறார். 3 காரியங்களை இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். 3 முக்கியமான காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மாத்திரம் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பாமல் இருந்திருப்பாரானால் 3 காரியங்கள் நடந்திருக்கும். முதலாவது, எங்களுடைய பிரசங்கம், எங்களுடைய சுவிசேஷம் வீண். சுவிசேஷம் அறிவிக்கிறதே வீண், அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. 2வது, கிறிஸ்தவ விசுவாசம், எங்களுடைய விசுவாசம் வீண், அதுலயும் பிரயோஜனம் கிடையாது. 3வது, நாங்க சொல்ற சாட்சி இருக்கு பாருங்க, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றோம் பாருங்க, இது என்னன்னா பொய் சாட்சியா மாறிடும். அப்போ பிரசங்கமும் வீணு, நம்முடைய விசுவாசமும் வீணு, நம்முடைய சாட்சியும் பொய்யா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படின்ற சத்தியம் முதலாவது ஒரு காரியத்தை நமக்கு அறிவிக்குது. என்ன தெரியுமா? எழுதி கொள்ளுங்க. The resurrected Jesus is a faithful God. உயிர்த்தெழுந்த இயேசு உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்திலே, பரலோக தரிசனத்தை விளக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். இயேசு கிறிஸ்து யார்? உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர்.
நல்லா கவனிங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை அவருடைய உயிர்த்தெழுதல் சொல்லுகிறது. என்ன தன்மை அப்படின்னு கேட்டா, நம்முடைய இயேசு உண்மை உள்ளவர், நம்முடைய இயேசு சத்தியம் உள்ளவர், நம்முடைய இயேசு பொய்யுரையாதவர், அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவர். அதனால தான் எபிரேயர் 10:23 அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். நீங்கள் ரோமர் 4:20 முதல் 21 வசனங்களை வாசிக்கும் போது, முற்பதாவாகிய ஆபிரகாம் தேவன் செய்த வாக்கு தத்தங்களை குறித்து வாசிக்கும் பொழுது, அவன் அதை குறித்து சந்தேகப்படாமல் வாக்கு தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்று அறிக்கையிட்டான். அவர் வாக்கு தத்தம் பண்ணது சொன்னதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நமக்கு விளக்குகிறது. அவர் உண்மை உள்ளவர். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்த பொழுது, அவர் ஊழியம் செய்த காலங்களில் குறைந்தது 4 முறை ஆகிலும் அவருடைய சீஷர்களுக்கு தான் மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் முன்னறிவித்திருந்தார். நான் வசனங்களை மாத்திரம் சுட்டி காண்பிக்கிறேன். மத்தேயு 16:21 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதை வேற யாரும் சொல்லல, இயேசுவே சொன்னார். நான் பாடுபடுவேன், நான் மரிப்பேன், 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்புவேன். அதே மத்தேயு 17:22 முதல் 23 வாசித்து பாருங்க. மறுபடியும் அதை சொல்லுகிறார். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். மறுபடியும் நீங்கள் மத்தேயு 20:17 முதல் 19 வாசித்தீங்கன்னா, 3வது முறை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறத பாருங்க. எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் இடத்தில் வேகப்பார இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரிகாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையிலே அறையவும் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பா என்று இயேசு சொன்னார். கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்கு 4வது முறையாய் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 26:32 அதுல, ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இதை யார் சொன்னானா? இந்த 4 சம்பவங்கள்லையும் தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு தான் உயிர்த்தெழுந்து வருவேன் என்று அவர் திருவளம் பற்றியிருந்தார். அவர் முன்னமே முன்னறிவித்திருந்தார். தம்முடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தனிமையில் அவர் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசாமல், நீங்கள் குறைந்தது 2 முறை ஆகிலும் கூட்டத்தார் அவரிடத்திலே அடையாளங்களை கேட்ட பொழுது அவர் மறைமுகமாக ஓமானங்களாக தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து 2 முறை ஆகிலும் அவர் பேசினார். முதலாவது காரியம், யோவான் 2:18 முதல் 22 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். யூதர்கள் இயேசுவை நோக்கி, இவைகளெல்லாம் செய்கிறீரே, இதற்கு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிப்பீரா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இயேசு சொன்னாரு 19ஆம் வசனத்துல, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை என்ன பண்ணுவேன், எழுப்புவேன் அப்படின்னு சொன்னார். நீங்க 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இது அவங்களுக்கு உடனே புரியல. அவங்க அங்க இருந்த ஏரோது கட்டின தேவாலயத்தை நினைச்சிட்டு, இதை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 46 வருஷம் ஆச்சு, இதை எப்படி நீங்க இடிச்சு 3 நாள்ல எழுப்புவீங்க அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பினாங்க. ஆனா இயேசு அந்த ஆலயத்தை பற்றி சொல்லாம தம்முடைய சரீரத்தை குறித்து அவர் பேசினாரு. 3 நாள்ல என்ன பண்ணுவேன், உயிரோடு நான் திரும்பவும் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் இன்னொரு முறை மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நீங்க 2வது முறை அவங்க அடையாளத்தை இயேசுவிடத்துல கேட்ட பொழுது அவர் உடனே சொன்ன வார்த்தையை பாருங்க. 39 முதல் 34, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். மத்தேயு 12:39, ஆனால் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் என்ன செய்தார்னா, எப்படி யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தானோ அதே போல இயேசுவும்
பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து திரும்ப எழும்பி வருவார் என்பதை இயேசு அவர்களுக்கு அடையாளமாக என்ன பண்ணார்னா, ஓமானமாக அவர்களுக்கு ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது சொன்னேன், தம்முடைய சீஷர்களுக்கு பிரைவேட்டாக அவர் 4 முறையாவது பேசியிருக்கிறார் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி. ரெண்டாவது, தன்னிடத்தில் கேள்வி கேட்ட யூதர்களுக்கு மறைமுகமாக அவர் ஓமானமாக தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். அதோடு நின்று விடல. யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு பார்ப்பீங்களானா, அவர் பிரசங்கம் பண்ண திரளான கூட்டத்திற்கு வெளிப்படையாகவே இதை சொன்னார், தான் உயிர்த்தெழுத போகிறேன் என்று சொல்லி. யோவான் 10:17 முதல் 18 பாருங்க. யோவான் 10:17 முதல் 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் சொன்னார். அப்ப நான் கொடுத்த உயிரை, கொடுத்த ஜீவனை நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், எடுத்துக்கொள்ளுவேன் என்று இயேசு சொன்னார். இது எல்லாருக்கும் தெளிந்த ஒரு சத்தியமாக, இயேசுனுடைய உபதேசமாக, வெளிப்படையாக எல்லாருமே அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன் இது எல்லாரும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க நான் சொல்றேன் அப்படின்னா, இயேசுவை அவங்க சிலுவையில் அறைஞ்சு கொன்று போட்ட பிறகு கூட அவங்களால இந்த சத்தியத்தை அவங்க மறக்க முடியல. நீங்க அதனாலதான் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62 முதல் 64 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்களானா, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்துல கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு எப்படி இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போகாதபடி மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கு, முந்தின எத்தை பார்க்கலும் பின்பை எத்து கொழிதாயிராதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறை என்ன பண்ணணும், பத்திரப்படுத்தணும். அப்ப சீஷர்களுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. யூதர்களுக்கு ஆண்டவர் அடையாளமாக சொன்னாரு. பொது ஜன கூட்டம் தன்னிடத்துல வார்த்தையை கேட்க வந்த எல்லாருக்கும் ஒரு வார்த்தை அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னா, நான் உயிரோடு எழும்புவேன், 3ஆம் நாள்ல நான் உயிரோடு எழும்புவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு மாத்திரம் உயிரோடு எழும்பி இருக்காவிட்டால் அவர் யாரா இருப்பார் தெரியுமா, பொய்யரா இருப்பார். அவர்ல சத்தியம் இருக்காது. இயேசு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றவில்லை என்றால், அவர் பேசின மற்ற எல்லாவற்றையும் நம்ம எங்க போட்டுடலாம், குப்பையில போட்டுடலாம். அவர் சத்தியம் இல்லாதவர்னு சொல்லிடலாம். ஆனா இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார், இயேசு உயிர் தெழுந்ததினுடைய முக்கியமான சத்தியம் என்னன்னு கேட்டா, அவர் எதை சொன்னாரோ அதன்படியே இயேசு உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் யார் என்றால் உண்மை உள்ள தேவன். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு என்ன சத்தியத்தை அறிவிக்கிறார் தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்தவர் மாத்திரம் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை, அவர் வாயிலிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் மாறாமல் அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மனிதனை போல பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? அவர் வாயிலிருந்து வசனிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் தரையிலே வீணாய் பொய்யாய் விழவே விழாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒன்று கூட ஒளிந்து போகவே போகாது. இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஒரு உற்சாகம், ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற இயேசு ஒரு பொய்யன் அல்ல, அவர் சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ளவர். அவர் வாழ்ந்திருக்கும் போது சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்புவேன். இந்த தேவனை நான் மனதார நம்ப முடியும். This Jesus is a Jesus whom I can trust totally. His credibility is unquestioned. அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, அவருடைய சத்தியம் உண்மை உள்ளது, அது மாறாதது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் ஆரம்பித்ததை முடிக்கிறவர். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் வாக்குரைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், அவர் என்றுமே மாறாதவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனப்புத்திரன் அல்ல. என் தேவன் சொன்னதை செய்து முடிக்க அவர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார்.
அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு தெரிந்த இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். பாருங்க, அதனாலதான் இந்த உயிர்த்தெழுந்த செய்தி ஒரு விருதாவான செய்தி இல்லை. நாம் அறிவிக்கிற சுவிசேஷம் ஒரு பொய் இல்லை. நாம பொய் சாட்சி சொல்லுகிறவர்களா இந்த உலகத்துல சுற்றி வர வேண்டியதில்லை. இயேசு சும்மா ஒரு உருவகமா சொன்னாரு, நம்மோட ஆவியில இருப்பாருன்னு சொன்னாரு. நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே ஒரு பெரிய கடவுளாக மதிக்கப்பட்ட ஒருவர் வாழ்ந்தார். பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் மரித்த பின்பு நான் இத்தனை நாள் கழித்து உயிரோடு திரும்ப மறுபிறவி எடுத்து வருவேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய கல்லறை இன்னைக்கு மூடியதான் இருக்கு. அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்பி வந்த சீடர்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர் உயிரோடு வருவேன்னு சொன்னது சரீரத்துல உயிரோடு வருவேன்னு சொன்னதில்ல, அவர் இன்றைக்கு நம் நடுவிலே ஆவியில இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. எப்படியா? ஆவியில இருக்கிறாராம். ஆனா இயேசு அப்படி சொல்லல. நான் மரிப்பேன், நான் உயிரோடு எழும்பி வருவேன். அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் மாற்றவே இல்லை. அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பிரியமானவர்களே, காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, அவர் மாற மாட்டார். இயேசு உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னதை ஜனங்கள் அன்றைக்கு நம்பல. எப்படி நீ உயிரோடு எழும்புவேன்னு கேள்வி கேட்டாங்க. இயேசு உயிரோடு எழும்புவார் என்று சொன்னதை பரிகாசம் பண்ணாங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாள்ல திருப்பி எழுப்பி கட்டுவேன்னு சொன்னானே, நீயே எப்படி இருக்கிறியேன்னு சொல்லி அவரை பரிகாசம் பண்ணாங்க. இயேசு உயிரோடு இருப்பார், அப்படி உயிரோடு எழும்புவார் அப்படின்றத அவருடைய சீஷர்கள் நம்பாம உள்ள பயத்தில் அப்படியே தங்க வீடுகள் அடைச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அவரை பின்பற்றி வந்த ஸ்திரீகள் கூட மரித்து போன இயேசுவுக்கு பரிமள தைலம் பூசுறதுக்காக தைலங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்க.
இயேசு உயிரோடு எழும்பி தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமான பிறகு கூட தம்முடைய சீடர்களில் ஒருவனாகிய தோமா அவரை பார்க்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன், அவர் கைக்குள்ள நான் விரலை விடணும், என் கையை விடணும் அப்படின்னு சொல்லி அவன் சந்தேகப்பட்டான். ஆனா ஜனங்களுடைய பரிகாசத்தின் நடுவிலேயும், ஜனங்களுடைய அவநம்பிக்கை நடுவிலேயும், ஜனங்களுடைய பயத்தின் நடுவிலேயும், ஜனங்களுடைய அவிசுவாச சந்தேகங்கள் நடுவிலேயும் இயேசு சொன்ன வார்த்தையை அவர் செய்து முடித்தார். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்க முடியாம இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேல் உனக்கு சந்தேகம் கூட வரலாம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் உனக்கு பரிகாசமாய் தெரியலாம். ஆனா ஒன்று மறந்துடாதீங்க, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்க உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பாடுவோமா சேர்ந்து? வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா! இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு சொல்லுகிற முதலாவது சத்தியம், இந்த உயிரோடு எழுந்த கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், அன்றைக்கு உண்மை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இரண்டாவது சத்தியத்தை இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை தயவு செய்து பாருங்க. 15-17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே தான் இருப்பீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நாம் அறிந்து கொள்ற முதல் சத்தியம் என்னன்னா, the resurrected Jesus Christ is a faithful one. அவர் உண்மை உள்ளவர், அதை நாம் அறிந்து கொள்றோம். ரெண்டாவது, the resurrected Jesus Christ is the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை அவர் முடிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நிறைவு செய்கிற தேவனாய் இருக்கிறார், முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு எழும்பலனா நீங்க இன்னும் உங்க பாவத்திலே இருப்பீங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, நாம இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் மாத்திரம் உண்மை உள்ளவர், அவர் மாத்திரம் வல்லவர். நாம் அவர் மேல் வைக்கும் விசுவாசமே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தான். அதனால தான் நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீங்களானா, இயேசு பிறந்த பொழுது அவருக்கு இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வார்னா அவர்களை ரட்சிப்பார். அப்ப பாவம் நீக்கிற வேலை இயேசு மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆனா இந்த பாவம் நீங்க வேண்டுமானா, யோவான் ஸ்நானகன் கூட நீங்கள் யோவான் 1:29 வாசிக்கும் போது இயேசு வருகிறதை கண்டு அவன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னான். அப்ப பாவத்தை அவர் தான் நீக்க முடியும், பாவத்தை அவர் தான் சுமக்க முடியும். ஆனா எப்ப சுமப்பார், எப்ப நீக்குவார் என்று சொன்னா, யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா என்ன பண்ணாரு? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இந்த நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவன் விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வைக்கணும். நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுவார். அவர் சொல்வாரு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அப்போ உன் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி, நீ ரட்சிக்கப்படும்படி இயேசுதான் வழி, வேற வழி இல்லை. ஆனால் நீ அந்த ரட்சிப்பை பெற வேண்டுமானா நீ என்ன செய்யணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். எந்த இயேசுவை விசுவாசிக்கணும்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால உயிரோடு வாழ்ந்த இயேசுவை இல்லை, உனக்காக சிலுவையில மரித்த இயேசுவை மாத்திரம் இல்லை. எந்த இயேசுவை நீ விசுவாசிக்கணும்னா, அந்த மரித்த இயேசுவை தேவன் என்ன செய்தார்னா உயிரோடு எழுப்பினார் என்று நீ விசுவாசிச்சாதான் அந்த ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும், அந்த நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும், அந்த பாவ மன்னிப்பு உனக்கு கிடைக்கும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, இயேசு மாத்திரம் உயிரோடு எழும்பலனா நீங்க அவர் மேல் வைக்கிற விசுவாசம் வீண். நீங்க இன்னும் எங்க தான் இருப்பீங்க? உங்க பாவத்திலே தான் இருப்பீங்க. பாவத்திலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. இது ரொம்ப ஒரு பெரிய சத்தியம். நீங்க எத்தனை விசுவாசிகள் இதை அறிந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல. இயேசு மாத்திரம் உயிரோடு எழும்பாவிட்டால் அவருடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயம் கிடையாது, அதை அங்கீகரித்தார் அப்படின்ற நிச்சயம் கிடையாது. தேவன் நமக்காக ஒரே தரம் அடிக்கப்பட்டார், நமக்கு நித்திய ரட்சிப்பை கொடுத்தார் என்பதற்கு வேற அடையாளமே இல்லை. ஒருவேளை இயேசு மாத்திரம் இன்றைக்கும் அதே கல்லறையில் இருப்பாரானா, அவர் மரித்தவராகவே இன்றைக்கும் கல்லறையில் இருந்து அவர் பூஜை செய்யப்படுவாரானால், அவர் வாக்கு பண்ணின ரட்சிப்பும் பொய் தான். ஏன்னா அவர் தன்னையே ரட்சித்துக்க முடியலையே, அவர் தானே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு அடிமையாயிட்டாரு, அதை மேற்கொள்ளலையே. அப்ப அவர் மேற்கொள்ள முடியாத மரணத்தை நான் எங்க மேற்கொள்றது? பாவத்தினால் உண்டான மரணத்தை அவர் மேற்கொள்ள முடியலன்னா ஏன் பாவத்தை அவர் பரிகரிப்பார் நான் எப்படி விசுவாசிக்கிறது? அதற்கு முன்பாக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் தான் மரிச்சாங்க, அதை போலதானே இயேசு மரிச்சிட்டாரு நம்ம சொல்லுவோம். ஆனா இயேசு மரித்தவர் மாத்திரம் அல்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவுக்கு முன்பாக போய் நான் என்னை அர்ப்பணித்து இந்த மனுக்குலத்திற்காய் பெற்ற ரட்சிப்பை நான் தேவனுக்கு முன்பாக படைத்தேன், அவரால் அங்கீகரிக்கப்பட்டேன், அவருடைய சமூகத்தில் நான் இன்றைக்கு இரட்சகராக நான் எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்க முடியுது, விசுவாசம் வைக்க முடியுது. ஏன் தெரியுமா? அவர் மரித்தவர் மாத்திரம் இல்ல, அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் உயிரோடு எழும்புனதுனால நமக்கு தெரியும் இன்னைக்கு என் பாவத்தை நீக்க வந்த தேவாட்டுக்குட்டி என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக எத்தனையோ ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டது. பலி செலுத்தப்பட்ட பிறகு அந்த ஆட்டுக்குட்டிகள் உயிரோடு வராது, அது அப்படியே தீயில எரிஞ்சு சாம்பலாயிரும், அவ்வளவுதான். அந்த ஆட்டுக்குட்டிகளை பலியிடும்படி வந்த ஆசாரியர்களும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தொடர்ந்து பலி செலுத்திட்டே இருந்தாங்க. ஏன்னு சொன்னா அந்த ஆசாரிய ஊழியம் நிலையான ஊழியமா இல்லை, அந்த ஆசாரியர்களும் மரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பலியும் மரிச்சது, ஆசாரின்னு என்ன செஞ்சாங்க? மரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து யாருன்னா, நமக்காய் பலியிடப்பட வந்த தேவாட்டுக்குட்டி மாத்திரம் இல்ல, நமக்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிரதான ஆசாரியராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆசாரியர், இந்த பலி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இதுவும் ஒரு மரிச்சு போன பலி, இதுவும் ஒரு மரிச்சு போன ஆசாரியன் அப்படின்னு இல்ல. மற்ற ஆசாரியர்கள் மரிச்சாங்க, இவரோ மரித்து உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த ஆசாரிய ஊழியத்தை பற்றி எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது, அன்றியும் அவர்கள், அதாவது அந்த ஆசாரியர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியர் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்ப நிறைய பேர் ஆசாரிய ஊழியத்துக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆசாரியன் நான் ஊழியத்தை முடிச்ச உடனே மரிச்சிடுவாரு, அடுத்த ஆசாரியன் வருவாரு. இது ஒரு நிலையில்லாத ஒரு தொழிலா இருந்தது, நிலையில்லாத ஒரு பணியா இருந்தது. இந்த ஆசாரியன் மரித்துக்கிட்டே இருப்பான். ஆனால்
இயேசு எதுல விசேஷமானவர்னா 24ஆம் வசனம் பாருங்க. இவரோ அல்லது இயேசுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆசாரியத்துவம் மாறவே மாறாது. ஏன் தெரியுமா? அவர் மரித்தவர் அல்ல, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 25ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் மற்ற பலிகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த பலி எதற்கு பலினா, இது வரைக்கும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு பலி. அடுத்த நாளுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப பலி செலுத்தணும். ஏன்னா இந்த பலி செத்து போச்சு, இந்த பலி சாம்பல் ஆயிருச்சு, அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு. நேற்றைக்கு ஆசாரன் இன்னைக்கு இல்லை, அந்த ஆசாரி ஊழியம் முடியுது, அடுத்த ஆசாரன் வந்துடுறான். ஒருவன் இவர்களுக்காக பலி செலுத்துறான், தனக்காகவும் பலி செலுத்துறான், அவனும் மறிச்சு போறான். ஒரு நிலையில்லாத ஆசாரியத்துவம். நித்திய ரட்சிப்புன்றது கிடையாது, எல்லாம் டெம்பரவரி தான். அவங்க லைஃப்ல ரிலீஃப் எல்லாம் டெம்பரவரி. பாவ மன்னிப்பு அவர்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நித்தியமாக இல்லை. நித்திய ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க குற்றமான சாட்சியிலே வாழ்நாள்லாம் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு விடுதலை கிடையாது. ஆனால் நித்திய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு நமக்காக வந்தார். நித்திய பிரதான ஆசாரியராக அவர் இறங்கி வந்தார். அவர் மரித்தவர் மாத்திரம் அல்ல, அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் என்ன செய்யறார் தெரியுமாங்க? இன்னைக்கு என்ன செய்யறாரு தெரியுமா? மற்ற ஆசாரியர்கள்லாம், அன்றைக்கு யூதர்களுடைய ஆசாரியர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு காலம் வரைக்கும் வேண்டுதல் செஞ்சுட்டே இருந்தாங்க ஜனங்களுக்காக. அப்போ அவங்க செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம வேண்டுதல் நின்று போயிடும். நம்ம புது ஆசாரியர் வருவார். ஆனால் நமக்கு ஒரு நித்திய பிரதான ஆசிரியர் உயிரோடு எழும்பியிருக்கார். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம் பாருங்க, 25ஆம் வசனம். தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக, தம் மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராம். இன்றைக்கு இந்த ஆசாரியர் மாறவே இல்லைங்க. 2000 ஆண்டுகளாக உயிரோடு எழும்பின இயேசு நித்திய ஆசாரியராக நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் தன்னையே பலி கொடுத்த ஆடாக அதே ஆடு உயிரோடு எழும்பி இன்றைக்கு நமக்காக ஜீவன் உள்ளதாய் நிற்கிறது. அல்லேலூயா. இந்த ஆடு என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்னுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. என் பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். என் பலியினாலே பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார். இந்த பலி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இது தேவனுக்கு முன்பாக என்றென்றும் நிற்கிற ஜீவனுள்ள பலியாக இருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லை என்றால், இயேசு மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை என்றால், அவர் ஆரம்பித்த ரட்சிப்பின் கிரியை நிறைவு பெற்றிருக்காது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறேன், எனக்காக இன்றைக்கும் வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரி இருக்கிறார் நம்ம சொல்லவே முடியாது. நாம என்னதான் பண்ணணும்னா, ஒரு கல்லறைக்கு முன்னாடி போய் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனால் நம்ம அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இயேசு பிதாவுக்கு முன்பாக இன்றைக்கு எனக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் அவரை நோக்கி என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடும் பொழுது அவர் என்னை மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்றென்றும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அப்ப ஏன் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தேவை? அல்லது இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு இயேசுவை குறித்து கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? முதலாவது, that the resurrected Jesus is faithful. அவர் உண்மை உள்ளவர், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிச்சவர். அவரை நான் நம்ப முடியும், அவர் மேல் நான் விசுவாசம் வைக்க முடியும். இரண்டாவது, இந்த உயிரோடு எழுந்த இயேசு ஆரம்பித்த விசுவாசத்தை அவர் முடிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் பாருங்க, எபிரேயர்ல அவரை குறித்து எழுதியிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்ளுகிறவருங்க. இனி ஒரு புது பிரதான ஆசாரியர் நமக்கா வர வேண்டியதில்லை. இனி ஒரு புது பலி நமக்கா செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு புது பரிகாரம் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தர நமக்காய் பலியானார், ஒரே தர நமக்காக உயிரோடு எழும்பினார், நமக்காக என்றென்றும் உயிர் வாழ்கிறாருங்க. இன்றைக்கு அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரிடத்துல, அவருடைய சிங்காசனம் திறக்கப்பட்டதா இருக்கிறது, கிருபையின் சிங்காசனம் திறக்கப்பட்டதா இருக்கிறது. நாம் அவரிடத்துல தைரியமா இன்றைக்கு வர முடியும். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண முடியும். அதை பற்றிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் தைரியமாய் ஏற்ற சமயத்தில் சகாயம், நான் கிருபையை பெறும்படி
அந்த சிங்காசனம் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் நம்முடைய விசுவாசம் நிலைச்சிருக்கிறதுங்க. நம்முடைய ஆண்டவர் ஆரம்பிக்கிறவர் மாத்திரம் அல்ல, காரியத்தை முடிய பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் காரியத்தை முடிய பண்ணுகிறவர். அவர் ஆட்டுக்குட்டியாய் இறங்கி வந்தவர் மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற அவர் பிரதான ஆசாரியராக நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் நமக்கு ஒன்று தெரியும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு நித்திய ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, என்னை ரட்சிக்க வந்தவர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை ரட்சிக்க வந்தவர் ஜீவனோடு இருக்கிறார். ஒருவனை மீட்க வருகிற மீட்பு பணி செய்கிறவங்களே மரிச்சு போயிட்டாங்கன்னா அவன் எப்படி இன்னொருவனை மீட்க முடியும்? உதவி செய்ய வந்த டாக்டரே மரிச்சு போயிட்டாருன்னா நோயாளியுடைய நிலைமை என்ன? ஆனா நம்மை மீட்க வந்த தேவாட்டுக்குட்டி மரித்தவர் மாத்திரம் அல்ல, தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து அந்த ஜீவனை மறுபடியும் பெற்று உயிரோடு எழும்பி நமக்காக இன்றைக்கும் உதவி செய்கிறவராக, வேண்டுதல் செய்கிறவராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஆரம்பித்த ரட்சிப்பின் கிரியையை நிறைவேற்றி முடித்த தேவனாய் இருக்கிறார். அவர் கிரியையை ஆரம்பித்து பாதியிலே விடல, வேற யார்கிட்டையும் குத்தக விடல. அவரே இன்றைக்கும் முடியும் அல்பாவும் ஒமேகாவுமாக, ஆதியும் அந்தவுமாக, துவக்கம் முடிவுமாக அவர் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு விசுவாசிக்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நற்கிரியை ஆரம்பிச்சிருப்பாரா, அதை செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் பாதியிலே விட்டு போகிறவர் அல்ல, பாதியிலே மரித்து போகிறவர் அல்ல, பாதியிலே கைவிட்டு போகிறவர் அல்ல. அந்த எம்மாவு சீஷர்கள் இதை அறியாதனால தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப இவரை நம்பி இருந்தோம், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் நல்லா பேசினாரு, அவர் மரிச்சாருங்க, அவர் மரிச்சு போயிட்டார், என்ன ஆச்சுன்னே தெரியல, அவர் உயிரோடு எழும்பவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களோடு கூட இயேசு உயிரோடு எழுந்தவராக நடந்து வந்தார். வேத வாக்கியங்களை விளக்கி கொடுத்தார். அவர்களுக்கு முன்பாக அவர் தரிசனமானார். அவங்க மிகுந்த சந்தோஷத்தோடு ஓடினாங்க. அவங்களுக்கு இப்போ தெரியும், நான் இந்த இயேசுவை என் வாழ்நாளெல்லாம் நம்ப முடியும், ஏனால் ஆரம்பித்ததை முடிய பண்ணுகிற தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். The resurrected Jesus is faithful. The resurrected Jesus finishes what he starts. அவர் ஆரம்பிக்கிறதை நிறைவு செய்கிறவர், முடிவு பரியந்தம் கொண்டு போகிறவர். அவர் நிலையானவர், நித்தியமானவர். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிரோடு எழுந்த இயேசு நமக்கு என்ன அறிவிக்கிறார் தெரியுமா? முதலாவது சத்தியம், அவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது, விசுவாசத்தை முடிக்கிறவர். மூன்றாவது, அவர் வெளிப்படுத்துகிற மூன்றாவது முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 18 முதல் 20 வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 15 18 முதல் 20 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதனுடைய மேன்மை என்ன? அவர் உண்மை உள்ளவராக மாத்திரமல்ல, அவர் விசுவாசத்தை முடிக்கிறவராய் மாத்திரமல்ல, நிறைவு செய்கிறவராய் மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நமக்கு முன்னோடியாக மாறினார். The resurrected Jesus Christ is our forerunner for eternity. நித்திய வாழ்வுக்கு முன்னோடியாக நமக்கு முன்னால் அவர் போயிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை என்றால் இந்த ஈஸ்டர் கொண்டாட்டம் ஒரு பொய்யான கொண்டாட்டம். விசுவாச நம்பிக்கை, கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது உலகத்தில் உள்ள எல்லா மதங்களைப் போல நம்புறது தான். நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், செத்தேன், முடிஞ்சேன், அவ்வளோதான். ஆனால் நமக்கு முன்பாக ஒரு இயேசு போயிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? மரித்தும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறாரு. அது நமக்கு என்ன கொடுக்கிறது தெரியுமா? என் இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருப்பார், ஆனால் அவருக்குள்ளே நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், நானும் மரித்தாலும் என்றென்று நான் பிழைப்பேன். அல்லேலூயா. இயேசு லாசருவின் கல்லறை அண்டையிலே சொன்ன வார்த்தைகள் தான், என்னை ஒருவன் விசுவாசித்தால் அவன் மரித்தால் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த மரணத்தை நான் தாண்டி, இந்த மரணத்தை தாண்டி, அந்த மரணத்தை ஜெயித்து நான் உயிரோடு எழும்பினது போல
நீங்களும் என்ன விசுவாசி என்ன பின்பற்றி வந்தீங்கன்னா நீங்களும் மரிப்பீங்க. மரிக்காமலாம் இருக்க மாட்டீங்க. ஒருவரும் மரிக்காமல் இருக்க முடியாது. எல்லா மனுஷனும் மரிக்கணும்னு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த மரணத்தை ருசி பார்த்தார், நாமளும் ருசி பார்ப்போம். ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த மரணம் மற்றவர்களுக்கு போல நமக்கு ஒரு முடிவு கிடையாது. இதை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலும் மரித்தாரு. ஆனால் என்ன நம்பிக்கையோடு மரித்தார் தெரியுமா? நான் மரித்தாலும் இயேசுவோடு என்றென்று நான் உயிரோடு இருப்பேன். ஏன் தெரியுமா இந்த நம்பிக்கை? ஏன் தெரியுமா? இந்த உயிர்த்தெழுதலையும் நித்திய வாழ்வையும் அறிவித்த இயேசு மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார். நாம் ஏற்கனவே நாம் வாசித்த தெரிந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா என்ன செய்தார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரு? இயேசு என்ன வாக்கு பண்ணாரு? இயேசு நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, கெட்டு போகாம என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தன்னை தந்தருளினான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்னா முதல்ல யாருக்கு இருக்கணும் நித்திய ஜீவன்? அவருக்கு இருக்கணும். அவருக்கே வேலை செய்யாது நமக்கு எப்படி வேலை செய்யும்? அவருக்கே நடக்காதவன் நம்மளுக்கு எப்படி நடக்கும்? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் உள்ள எந்த மதத்துக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்கு தெரியுமா? நிறைய பேர் என்னென்னமோ பேசலாங்க, நாங்களும் உயிரோடு வருவோம் என்ன வேணா பேசிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, நாங்க எப்படி இருப்போம்னா பரலோகத்தில் அநேக கன்னிகைகளோடு இருக்க போறாங்களாம். சில பேர் சொல்றாங்க நித்திய வாழ்வில் அநேக கன்னிகைகள் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா பிரசங்கம் பண்ணிட்டு போங்க, உயிரோடு எழும்பினது யார்? நீங்க சொல்லுகிற தீர்க்கதரிசி உயிரோடு எழும்பினாரா? எழும்பலையே, மரிச்சு போயிட்டார்ல. அவர் பண்ண உபதேசம் என்ன உபதேசமா இருக்கலாம், அவர் உயிரோடு எழும்பாத போது எப்படிங்க நம்புகிறவங்க நீங்க உயிரோடு எழும்புவீங்க? அவர் மரித்தோர்லேருந்து எழும்பல. ஆனால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து சும்மா உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறவர் இல்லை. அவர் சொன்னார், உயிர்த்தெழுதலை பற்றி பல உபதேசங்களை இயேசு நமக்காக அவருடைய புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணவர் மாத்திரம் இல்லைங்க, அவர் முதலாவது நமக்கு முன்னோடியாக அவர் உயிரோடு எழுந்து முன்னால் போனார். அல்லேலூயா. ஜான் மேக்ஸ்வெல் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் இப்படி எழுதுறாரு, உண்மையான தலைவன் ட்ரூ லீடர் யாருன்னு சொன்னா, he knows the way, he shows the way, he goes the wayன்னு சொன்னாரு. அவன் வழியை அறிந்திருக்கிறானா, அந்த வழியை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறானா, அந்த வழியில முதலாவது அவன் போறானா. இன்னைக்கு நிறைய பேர் வழியை அறிந்தது போல பேசுறாங்க, வழியை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா தாங்க அந்த வழியில போல. தெய்வம் என்று சொல்லி கொண்டவங்க எத்தனையோ பேர், அவங்க தாங்க வழி என்று தங்களை காண்பிக்க நினைக்கிறாங்க, எத்தனையோ சத்தியங்களை போதிக்கிறாங்க, ஆனா அந்த வழியில் அவங்க நடக்க முடியல. மரித்தவங்களாவே இருக்கிறாங்க. அவங்க கல்லறைகள் மூடப்பட்டதா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணினது நித்திய ஜீவன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைவான். எப்படிங்க நித்திய வாழ்வு கிடைக்கும்? இயேசு சொல்லல, நான் கூட வெயிட் பண்றேன்ப்பா, எனக்கு முதல்ல நித்திய ஜீவன் வரட்டும், நான் உயிரோடு எழும்புறேன், ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் காத்துருங்க, அதுக்கப்புறமா நான் எழும்பின பிறகு உங்களெல்லாம் கூட்டு போறேன்னு சொல்லலை. அவர் முன்னாலே சொன்னாரு, நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். அவர் யாரா போறார்னா நமக்கு முன்னோடியாக போகிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு எழும்பாவிட்டால் நாம யாரா இருப்போம்னா, நாமும் நித்திரை அடைந்தவர்களா, நமக்கு முன்பாக மரித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கெட்டு போயிருப்பாங்க. வாசிங்க அந்த வசனத்தை, 1 கொரிந்தியர் 15:18. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கெட்டு தான் போயிருப்பாங்க. நாமளும் கெட்டு தான் போயிருப்போம். இன்னும் மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனம் ரொம்ப அழகா எழுதுறாரு. 19ஆம் வசனத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருந்தோமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருந்திருப்போம். அதாவது என்ன பேசி என்ன பிரசங்கம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நித்திய வாழ்வு மாத்திரம் இல்லைன்னா என்ன பரிதாபம் நம்ம பிரசங்கம். நம்முடைய ரட்சகர் மாத்திரம் உயிரோடு எழும்பலாம், என்ன தொண்டை தண்ணி வாங்க பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்பிக்கை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? நாமும் கெட்டு தான் போக போகிறோம். ஆனால் நம்ம கெட்டு போக போகிறதில்ல. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இயேசு உயிரோடு எழும்பினது போல
நம்மை அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தன்னுடைய வாழ்க்கையோடு அவர் சம்பந்தப்படுத்தி பேசும்போது அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 15:32 வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் உங்களுக்கு நான் சொல்றேன். துஷ்ட மிருகம்னா அவர் சொல்லுகிறது அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட துன்மார்க்க மக்கள். துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமா சொல்றேன். அப்படி போராடினதுனாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ கஷ்டப்பட்ட ஊழியத்தில் போராடினாங்க, சகிச்சாங்க, நான் தியாகம் பண்ணங்க, கொடுத்தங்க, நான் இழந்தங்க, நான் பிரயாசப்பட்டங்க, சோதிக்கப்பட்டங்க, நான் நிர்வாணமாக இருந்தாங்க, பசியாக இருந்தாங்க, இவ்வளோ பாடுபட்ட ஊழியத்தில் இவ்வளவு போராடி, இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளவு இழந்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு, கண்ணீர் சிந்தி, எல்லா பாடுபட்டு கடைசியில் என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லுகிறாரு, எனக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தோர் உயிரோடு எழாவிட்டால் நாமளும் மற்றவங்களை போல புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. நாமளும் மற்றவங்களை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் தாங்க. என்னதான் மேலதாளம் வாசித்து கொண்டு போனாலும் நம்பிக்கை இல்லையே. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க ஆராதிக்கிற தெய்வம் ஒன்று கூட உயிரோடு எழும்பலையே. அவங்க நம்பிக்கைகளில் ஒன்று கூட உயிரோடு வரலையே. திரும்ப உயிர்த்தெழுதலை பற்றி போதகம் பண்றது யார் வேணா பேசலாம். ஆனா பண்ண போதகத்தை நீ செஞ்சியாப்பா? நீ காமிச்ச அவன் வாழ்க்கையில இல்லையே. நம்முடைய ரட்சகராகிய இயேசு உயிர்த்தெழுதலை போதித்தவர் மாத்திரம் அல்ல, அவர் உயிரோடு எழும்பினார். சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 500 பேருக்கு ஒரே முறை தரிசனமானார். அகால பிறவியான பவுலுக்கும் அவர் தரிசனமானார். அவன் தமஸ்குவுக்கு போகும் வழியிலே சடுதி ஒளியாக ஜீவனுள்ள தேவனாக அவர் தரிசனமானார். சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே என்று சொன்னாரு. ஸ்தேவான் என்கிற அப்போஸ்தலன் அவன் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தபோது வானம் திறக்கப்பட்டதையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறதையும் அவன் கண்டான். அவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு தெரியுமா? அவன் மேல விழுந்த கல்லு கூட அவனுக்கு பெரிய வேதனையா தெரியல. சுற்றி உள்ள மக்கள் பல்ல கடிச்சது அவனுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு தெரியும், எனக்காக இயேசு உயிரோடு நிற்கிறாரு. அவர் உயிரோடு இருப்பாரானால் என்னையும் உயிரோடு அவர் வாழ வைப்பார். அதனால தான் அவன் தைரியமா சொன்னான், என்னுடைய ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தைரியமா சொன்னான், உம்மோடு நான் வாழ போறேன் ஆண்டவரே. இந்த மரணம் என்னுடைய முடிவல்ல, இந்த மரணம் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்தம் அல்ல. நான் உம்மோடு என்னென்னு வாழ போறேன்ப்பா. என்னடா நீர் உயிரோடு இருக்கிறீர், நீர் உயிரோடு இருக்கிறீர், நீர் சாவை வென்றீர், நீர் மரணத்தை ஜெயித்தீர். நானும் ஜெயிப்பேன், நானும் ஜெயிப்பேன், நானும் உம்மோடு என்றென்றும் வாழுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசுவானவர் வெறும் போதகர் அல்ல, நமக்கு முன்பாக அவர் முன்னோடியாக ஃபோர்ரன்னர் நமக்கு முன்பாக அவர் சென்றிருக்கிறார், நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய மரணத்தை பற்றி மாத்திரம் கிடையாது. நான் சொல்லுவேன், நமக்கு முன்பாக மரித்த நம்முடைய சொந்தங்கள் இருக்காங்க பாருங்க, விசுவாசத்துல கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க இருக்காங்க பாருங்க, அவர்களை பற்றி கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க மரித்தாலும் அவங்க என்றென்றும் இயேசுவோடு வாழும்படி கர்த்தர் அவர்களை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அவருடைய சரீரங்கள் உயிரோடு ஒரு நாள் எழும்பும், நிச்சயமாய் ஒரு நாள் எழும்பும். அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 4:13 நீங்க வாசிப்பீர்களானா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு தைரியமா எழுதினாரு, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் அல்லது மரித்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறோம், நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்கும் போது, நம்முடைய இனத்தார் ஜனத்தார் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கும் போது, அது உலக மக்களுக்கு ஒரு பெரிய துக்கமா இருக்கலாம். அவர்களுக்கு ஆறுதல் இல்லாத, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையா முடிவாது இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவை அறிந்த நமக்கோ, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நமக்கோ, நம்முடைய மரணத்திலேயும் நம்பிக்கை இருக்கு. மரணத்தில் ஒரு விசுவாசம் இருக்கு. மரணத்தில் ஒரு தெளிவு இருக்கு. நான் மரித்தாலும் என்றென்றும் பிழைத்திருப்பேன். எப்படிப்பா இவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியும்? நம்ம சொல்லலாம், நான் ஆராதிக்கிற இயேசு மரித்தார், ஆனால் உயிரோடு எழும்பினார். அவருக்குள்ள மரிக்கிற நானும் உயிரோடு எழும்புவேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்தவர்களை நினைக்கும் பொழுது நான் வேதனையை விட்டுட்டு நான் ஆறுதல் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் மரணம் என்னை நெருங்கி வரும்போது கூட நான் பயப்படாம தைரியமா சந்திக்கிறேன். ஏன் தெரியுமா? என் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அவரை போல நானும் என்றென்றும் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. கடந்த வாரம் எங்களுடைய சொந்தக்காரர்ல ஒருத்தர், அவருடைய மகன், அவங்க வெளிநாட்டில் இப்போ இங்கிலாந்து தேசத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு சமீபத்தில் இந்த நோய் தொற்று விட்டது. இப்போ தேறிட்டு இருக்கிறாங்க. இப்போ சுகமாயிட்டு வர்றாங்க. அவங்க நல்லா பிழைச்சிட்டு வர்றாங்க. அவங்க அந்த பிள்ளைங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்களாம். ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், டாடி, மம்மி, இப்போ பாருங்க சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ நான் இங்கேருந்து அங்கே வரணுன்னாலும் வர முடியாது, ஃப்ளைட்டு கிடையாது. நீங்கள் அங்கேருந்து என்ன பார்க்கணுன்னாலும் ஃப்ளைட்டு கிடையாது. அவர் சொன்னாராம், ஒருவேளை நம்ம யாராவது ஒருத்தர் மறிச்சிட்டோன்னா நம்ம பயப்பட வேணாம், நம்ம பரலோகத்தில் சந்திக்கலாம். எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன நம்பிக்கைங்க இது? என்ன நிச்சயம்? என்ன தைரியம்னு கேட்டா, எப்படி இந்த தைரியம்ப்பா உனக்கு வருது அப்படின்னு கேட்டா, we will meet in heaven. எப்படி இந்த வார்த்தையை அவங்களால சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டா, அவங்களுக்கு தெரியும், எனக்கு முன்பாக இயேசு மரித்து உயிரோடு எழும்பினாரு, நானும் உயிரோடு எழும்புவேன். ஹல்லேலூயா. மரணம் என்னுடைய முடிவல்ல, என்னை நித்தியத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார். அவர் நித்தியராய் இருக்கிறது போல நானும் நித்தியமாய் வாழுவேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமா? அவரை எதிர்கொள்ள ஆயத்தமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவரோடு என்றென்றும் வாழுவேன்.